ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டோபர் நோலன் சீரிஸில் இது எபிசோட் 2. இதில் நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் தி டார்க் நைட். இதை ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நகரமே குற்றவாளிகளால் நிரம்பி வழியுது. அந்த குற்றவாளிகள்கிட்டேருந்து காப்பாற்ற இருட்டிலேருந்து ஒரு மனிதன் வரான். அவன் பேர் தான் பேட்மேன். இந்த பேட்மேன் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீரோ அப்படின்னு ஒருத்தன் இருந்தால் வில்லன் ஒருத்தன் இருந்து தானே ஆகணும். ஆனால் பேட்மேனுக்கு எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய வில்லன் சாதாரணமாக யோசிக்கக்கூடிய ஒருத்தன் கிடையாது. மனிதர்களோட மனதில் விளையாடி அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தவனாக இருப்பான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இவன் பேங்க்குக்கு போய் கொள்ளையெல்லாம் அடிப்பான். அதுக்கு பக்காவாக பிளான்லாம் போடுவான். யார்கிட்டையுமே மாட்டிக்க முடியாத அளவுக்கு போலீஸே குழப்புற அளவுக்கு இவனோட ஐடியாலாம் இருக்கும். ஆனால் அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த பணத்தை பெட்ரோல் ஊற்றி கூட எரிப்பான். அந்தளவுக்கு ஒரு சைக்கோ தனமான ஒரு வில்லன் தான். இவனோட பேர் ஜோக்கர். இந்த ஜோக்கருங்கிற கேரக்டரில் நடிக்கிற மனிதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட உண்மையான பேர் ஹீத் லெஜர். இந்த ஹீத் லெஜர் பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் கேரக்டருக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அற்புதமான விஷயங்கள். என்ன அப்படின்னா, இந்த நம்ம படத்தோட கிறிஸ்டோபர் நோலன் இந்த ஜோக்கர் கேரக்டர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜோக்கர் கேரக்டருக்காக ஆடிஷனுக்கு வந்த மனிதர்கள்லாம் அந்த காலத்தில் இந்த ஜாம்பவான்ஸ். ஆனால் ஜோக்கர் கேரக்டருக்கு கிறிஸ்டோபர் நோலன் தேர்ந்தெடுத்து இந்த ஹீத் லெஜர் அவருக்கு வயசு கம்மி தான். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. கிறிஸ்டோபர் நோலன் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் இருக்கும்போது கிறிஸ்டோபர் நோலனுக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சோ, எதுக்கு இவனை போயிட்டு தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, ஹீத் லெஜருக்கு கிறிஸ்டோபர் நோலன் என்னதான் ஜோக்கர் கேரக்டர் ஹீத் லெஜர் தேர்ந்தெடுத்தாலும் ஹீத் லெஜருக்கு பேட்மேனை நடிக்கிறதுங்கிறது தான் சின்ன வயசுலேருந்து ஆசை. ஆனால் என்ன தான் பேட்மேன் நடிக்க ஆசை இருந்தாலும் தான் கேரக்டர் ஜோக்கருங்கிறது தான் அப்படிங்கிறதுனாலேயே தனியாக ஒரு ரூம் எடுத்து ஜோக்கர்னா எப்படி யோசிப்பான், ஜோக்கர்னா எப்படி நடப்பான், ஜோக்கர்னா எப்படி பேசுவான் அப்படிங்கிறது முதற்கொண்டு யோசித்து தன்னோட வாயை கூட உண்மையாக கிழிச்சிக்கிட்டு நடிக்க வந்தார். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னோட படம் ஃபுல்லாகவே தனக்கு ஒரு மேக்கப் மேனே கிடையாது. அப்படி வேண்டாம், நானே ஒரு வில்லன் அப்படின்னா, ஒரு ஜோக்கர் அப்படின்னா என்னென்ன பண்ணுவோன்னா அதை நானே பண்ணிக்கிறேன், எனக்கு நானே தான் மேக்கப் கொடுப்பேன் அப்படின்னு கிறிஸ்டோபர் நோலன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவ்வளோ வாக்குவாதம் பண்ணி தனக்கான மேக்கப்பை படம் ஃபுல்லாக அவரே தான் போட்டுப்பார். அந்த மாதிரி அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்த ஒருத்தர் தான் ஹீத் லெஜர். இவரை பற்றி பேசி ஆகணும். அதனால தான் நான் இவ்வளோ சொன்னேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஜோக்கர் கேரக்டர் இவர் இல்லாமல் வேறு யாருமே நடிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தில் இவர் நடிச்சிருப்பார். இவர் என்ன தான் இவருக்கு முன்னாடி இது படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீத் லெஜர் இவன் பேடி இதுக்கு இவனெல்லாம் ஜோக்கர் கேரக்டரில் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் இதுக்கு படம் முடிஞ்சு படத்தை பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஹீத் லெஜர் தவிர இந்த படத்தில் ஜோக்கர் கேரக்டர் வேறு யாராலுமே நடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நடிச்சிருப்பார். இனிமேலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க யாரும் பிறந்து கூட வர முடியாது, அந்த அளவுக்கு தான் நடிச்சிருப்பாரு. அதனால தான் இவருக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கூட கிடச்சிச்சு நண்பர்களே. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் ராபரி நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் பேர் பார்த்தீங்கன்னா கோத்தம் நகரம். இந்த கோத்தம் நகரத்தில் ஒரு வங்கி கொள்ளை நடக்குது. அதில் முகமடி அணிஞ்சிக்கிட்ட பல கொள்ளைக்காரர்கள் அந்த வங்கிக்குள்ளே போகிறாங்க. அதில் ஒரு கொள்ளைக்காரன் சொல்கிறான், வேகமாக வேலையை முடிக்கணும், யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு ஒரு கொள்ளைக்காரன் சொல்கிறான். அவங்க எல்லாருமே பணத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒருத்தனோட வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அவனை கொல்றதுக்கு முன்னாடி ஜோக்கர் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவனை கொல்ல சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுட்டு கொன்னுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மட்டும்தான் உயிரோடு இருப்பான். அவன் ஒருத்தனை கொல்ல போவான். அந்த சாக போகிறவன் கேட்பான் ஜோக்கர்கிட்ட, எதுக்கு எல்லாருமே நீ கொல்ல சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஜோக்கர் மீது ஒரு டைலாக் சொல்லுவார், பேராசை இருக்கிற இடத்துல நம்பிக்கை நீண்ட நேரம் வாழாது கண்ணா, அதுக்காக தான் உன்னை கொல்லுனேன், நிம்மதியாக செத்துப்போ அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார். அதே நேரத்தில் இங்கே பேட்மேன் பார்த்தீங்கன்னா, கோத்தம் நகரத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள்லாம் அடித்து வேட்டையாடிட்டு இருப்பார். அதுக்கு போலீஸும் பேட்மேனோட இணைஞ்சு அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜோக்கரோட திட்டம் யாராலுமே கணிக்க முடியாத அளவுக்கு ஆபத்தாக இருக்கிறனால பேட்மேன் போலீஸ்கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார், அவன் இந்த பணத்துக்காகலாம் ஒன்றும் கொள்ளையடிக்கலை, எல்லாரோட குழப்பத்துக்காக தான் கொள்ளையடிச்சு அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான் அப்படின்னு ஒரு டைலாக்கையும் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோத்தம் நகரத்தில் புதிய கேரக்டர் ஒன்று அறிமுகப்படுத்துவாங்க. அவர் பேர் ஹார்வி டென்ட். இவரோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குற்றவாளிகளை சட்டத்தின் மூலமாக தான் வைத்தரும், வேறு குறுக்கோளியில் போய் வீழ்த்தக்கூடாது அப்படிங்கிறது இவரோட இலக்காக இருக்கும். அதனால் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த நகரத்தை காப்பாற்றுறதுக்கு முகமடி தேவை கிடையாது, நீதியே போதும் அப்படின்னு சொல்லுவார். இவர் யாரை குறிப்பு பண்ணி சொல்லுவார் அப்படின்னா, பேட்மேன் தான் சொல்லுவார். இப்போ கோத்தம் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹார்வி டென்ட் தான் ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. இவர் தான் ஒரு உண்மையான நம்பிக்கை அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. இப்போ கோத்தம் நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள்லாம் ஒரு கூட்டம் போட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த பேட்மேனை எப்படி தான் நம்ம அழிக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோக்கர் உள்ளே சிரிச்சுக்கிட்டே அவர்கள் அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜோக்கர் ஒரு டைலாக் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் பேட்மேனை எப்படி தோற்கடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க, ஆனால் நான் அவனோட மனதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, பேட்மேனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க எல்லாமே அவன்கிட்ட கேட்பாங்க, அதுக்கு நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு இப்போ நீ எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு ஜோக்கர் சொல்லுவார், நான் எதையுமே ஃப்ரீயாக
பெரியாலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு எவ்வளோ நீ எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பணம்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. பேட்மேனை வந்து நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு பதட்டத்திலே வச்சுருக்கணும். அவனை வந்து டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கும்பல் தலைவர்கள்லாம் அவனை நம்பாமல் வெளியே அப்படியே அனுப்பிடுவாங்க. ஆனால் ஜோக்கருக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவன் அடுத்த திட்டத்தை இதுக்கு முன்னாடியே வந்து யோசிச்சிருவான். இப்போது அங்கனைக்கு அங்கனே வெடிப்பு, குண்டு, சத்தம் எல்லாமே மிரட்டல் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. போலீஸாரால் ஜோக்கரை பிடிக்கவே முடியல. பேட்மேன் ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாடியும் ஒரே மனுஷன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் உண்மையாக நினைக்கிறாரு. அவன் ஒவ்வொரு தாக்குதல்லையும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறான். பயம்தான் அவனோட பெரிய ஆயுதமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து அவன் வந்து நம்மளை இது பண்ணும்போது வந்து நம்ம அவனை பார்த்து பயப்படக்கூடாது. அவனை பார்த்து நம்ம பயப்படுறது தான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய பலமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவார். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும், மூவி கண்டென்ட்ஸ், மூவி ஃபேக்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பி நாளைக்கு புதுசாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க வரையும்.